அன்பு கடகராசி நேயர்களே, இந்த கடகராசி அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது காலபுருஷனுடைய 4ஆம் இடம் மோட்ச ராசி மண்டலம். அப்போ இந்த கடகராசின்னு சொல்லும் பொழுது மோட்ச ராசி மண்டலம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இந்த மோட்ச ராசிக்கு அதிபதி சந்திர பகவான். அவர் தனுசு ராசி மண்டலத்தில் வீற்றிருக்கும் பொழுது குரு பகவான் இப்பொழுது 3ஆம் இடமான மிதுனத்திலிருந்து ஜென்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்திற்குள்ள வரார். நம்ம என்னன்னா ஒரு பெரிய பயம், இந்த ஜென்ம ராசிக்குள்ள வராரே, இந்த குரு பகவான் நம்மளுக்கு எப்படி நன்மையை செய்வார், இவர் மூலமாக எனக்கு நன்மை நடக்குமா நடக்காதா, ஏதாவது பிரச்சனையை வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டென்ஷன், நிறைய ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருக்கும். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 100% வெற்றி கிடைக்க போகிறது. நீங்கள் முதல்ல இந்த ஜென்மகுரு அதெல்லாம் ஓரமாக வச்சுருங்க. ராசி அப்படின்னு சொல்கிற இடம் பார்த்தீங்கன்னா அங்கே சந்திரன் இருக்கிறார். அந்த சந்திரனை நோக்கி குரு பகவான் வருகிறார். இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ராசி அதாவது அந்த கடகராசிக்குள்ள சில கிரகங்கள் வீற்றிருந்தால் அந்த கிரகத்தை அவர் தொடும் பொழுது அவர் ஒரு காரியத்தை செய்வார். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசோதனை பண்ணியிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு பகவான் ஒரு அசைவு, ஒரு கிரகத்தினுடைய அசைவின் மூலமாக தான் ஜோதிடம். எந்த கிரகம் எந்த கிரகத்தை நோக்கி வருகிறது, அந்த கிரகத்தின் மூலமாக எனக்கு எந்த விதமான பலன் கிடைக்கும், அந்த கிரகம் எனக்கு எந்த பாவத்தில் இருக்கிறது, அந்த பாவம் சுட்டி காட்டக்கூடிய பொருள் என்ன, இதெல்லாம் இருக்குது. ஜோதிடம்ங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம். அந்த பெரிய சமுத்திரத்தில் இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இவ்வளவு விஷயங்களும் இருக்கிறதுனால தான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு நல்ல ஜோதிடரை போய் பார்க்கணும். இந்த வருஷம், அதாவது இந்த ஒரு வருஷம் குரு பயிற்சியோ அல்லது ஏதாவது ஒரு பயிற்சிக்கோ அல்லது உங்களுடைய பிறந்த நாளுக்கோ, அந்த நேரத்தில் இந்த வருடம், அந்த ஒரு வருடம் எனக்கு எவ்வாறு இருக்கும், எந்த மாதிரியான ப்ரிகாஷன் எடுத்துக்கணும். இப்போ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹியூமோக்ளோபின் ரேட்டு கம்மியாகும், புரோட்டீன் ரேட்டு கம்மியாகலாம், அதே நேரத்தில் அஜீரண கோளாறுகள் வரலாம், உடலில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். அதற்கு நான் எப்படி என்ன தயார்படுத்திக்க போகிறேன், என்ன உணவு உட்கொண்டால் நான் சரியாக செயல்படுத்த முடியும், இந்த விஷயம் இருக்கு. அதே நேரத்தில் மேல் படிப்புக்காக நாம் பார்த்துட்டு இருக்கலாம். அந்த மேல் படிப்பு விஷயங்கள் எனக்கு வெற்றியை கொடுக்குமா கொடுக்காதா, நான் எந்த விஷயத்தில் நான் போனோம், இந்த ஒரு வருடத்தில் நான் எந்த அளவிற்கு நான் முன்னேறுவேன், அல்லது எந்த இடத்தில் எனக்கு பின்னேற்றம் காணப்படுகிறது, அதை நான் எப்படி சரி பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தாங்க ஜோதிடம். அதே நேரத்தில் இந்த குரு பகவானுடைய பார்வை, ஜென்மத்தில் இருக்கிற குரு பகவானுடைய பார்வை எங்கே விழுகிறது அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி மண்டலத்திலும், 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசி மண்டலத்திலும், அதே நேரத்தில் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்திலும், அதாவது மீன ராசி மண்டலத்திலும் விழுகிறது. இப்போ இந்த 3 இடத்துல அவருடைய பார்வை இருக்கிறது. 5 பூர்வ புண்ணிய ஸ்தானம், 9 பாக்கியஸ்தானம், 7 களத்திர ஸ்தானமாகவும் சொல்லலாம், என்னுடைய எதிராளியாகவும் சொல்லலாம், நான் சந்திக்கக்கூடிய நபராகவும் சொல்லலாம். அப்போது என்னுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறப் போகிறது அல்லது வளர்ச்சி அடையப் போகிறது, என்னுடைய பாக்கியஸ்தானம் வலுப்பெறப் போகிறது அல்லது வளர்ச்சி அடையப் போகிறது. இது யார் மூலமாக வளர்ச்சி அடையப் போகிறது, எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கிடைக்கப் போகிறார், அல்லது நான் சந்திக்கக்கூடிய நபர் எனக்கு நல்ல வழிகாட்டியாக அமைவார். அந்த வழிகாட்டுதல் மூலமாக எனக்கு ஒரு நல்ல என்னுடைய பூர்வ புண்ணியமும் என்னுடைய பாக்கியமும் நிலை பெறப்போகிறது. குழந்தைகளால் நன்மை கிடைக்கும், மேல் படிப்பு எனக்கு வெற்றியை கொடுக்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு, வெளியூர் வெளிநாட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், வெளியூரிலிருந்து ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கும், வியாபாரம் மூலமாக எனக்கு சில நல்ல செய்திகள் காத்திருக்கும், திருமணம் போன்ற விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். 100% வெற்றி இருக்கிறது. உங்கள் சுய ஜாதகத்தில் குருவினுடைய நிலை நன்றாக இருந்தால்.